ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஆயில் சேர்க்காத சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இலை எடை அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து அது இந்த மாதிரி ஒரு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை ஒரு குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி விட்டு 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் உங்களுக்கு வெந்து வந்துடும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது கூட 1 கப் துருவன தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதி சர்க்கரை போட்டு பாதி கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டான ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 டம்ளர் இடியாப்ப மாவு நான் எடுத்திருக்கேன். இதில் 6லேருந்து ஒரு 7 பீஸ் அளவுக்கு இலை எடை நமக்கு ரெடி பண்ண முடியும். மாவில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா சூடு பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும் இல்லைங்களா? சூடு கொஞ்சம் ஆறின உடனே கை வச்சு நல்லா பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை வாழை இலையில் தான் செய்ய போகிறேன். நான் வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உருண்டையை இலையில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சென்டரில் தேவையான அளவு ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணி சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மாவு வெளியில் வராது. உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 பீஸ் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் ஆவியில் வச்சு எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 பை 1 எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் இதே மாதிரி அடுக்கி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். அந்த பாசிப்பயிறு, மாவு, வாழை இலை எல்லாம் சேர்த்து ரொம்பவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இலையை ரிமூவ் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். 1 சாப்பிட்டு 1 கப் டீ குடித்தாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.